நண்பர்களே, நீங்க தினமும் சாப்பிடுற வாழைப்பழம் சரியா? அல்லது இன்னும் பல மடங்கு சக்தி தரும் செவ்வாழைய நீங்க மிஸ் பண்றீங்களா? 60 வயதிலயும் 20 வயது சக்தி வேண்டுமா? மருந்து இல்லாமல் உடல் பலமாக வேண்டுமா? அப்படின்னா இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண வாழைப்பழம் இல்லங்க. அதுதாங்க செவ்வாழை. இது நம்ம உடம்புக்கு ஒரு சக்தி மாதிரி. இது சக்திய கொடுக்கக்கூடிய ஒரு பழம் தான் இது. இது பல நோய்களுக்கு மருந்தா இருக்குது. இந்த ஒரு பழம் கண் பார்வை, ரத்தம், ஆண், பெண் பலம், எலும்பு, இதயம் இது எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடியது செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் என்பது சாதாரண மஞ்சள் வாழைப்பழத்தை விட சிவப்பு நிறம். அதிக ஊட்டச்சத்து, அதிக சக்திகளை கொண்டது. அதனால தான் அது மற்ற வாழைப்பழங்களை விட சிறந்த வாழைப்பழமா கருதப்படுது. இது பழங்காலத்துல இருந்தே சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு உணவா இருக்குது. இதனுடைய நன்மைகளை பார்த்திடலாம். உடல் பலம் மற்றும் சக்தி. நீங்க எப்போதெல்லாம் சோர்வா இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் செவ்வாழையே எடுத்துக்கிறங்க. செவ்வாழை பழம் சாப்பிட்ட உடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும். தசைப்பழம் அதிகரிக்கும். வேலை செய்ய சக்திகள் தரும். ஜிம்முக்கு போறவங்க கூட இந்த செவ்வாழையை தான் எடுத்துக்கிறவாங்க. 2வது நன்மை, இதயத்தை பாதுகாக்கும். இதய நோய் எப்பெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ இதய நோய் ரொம்ப ரொம்ப காமன் ஆனனால மாரடைப்பு, இரத்த அழுத்தம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. ஆனா செவ்வாழையில பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை வந்து குறைச்சி இதயத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ தினமும் ஒரு செவ்வாழை எடுத்தா உங்களுடைய இதயத்தை நீங்க காப்பாற்றலாம். அடுத்து 3வது நன்மையை பார்க்கலாம். கண் பார்வை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி அதிகமானனால எல்லாருமே மொபைல், லேப்டாப் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மொபைல் அதிகமாக பயன்படுத்துகிறவங்க கண் பார்வை மங்கும். ஸோ ஆனால் செவ்வாழையில் விட்டமின் ஏ வந்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கிறதுனால கண் பார்வையை ஷார்ப்பாக்கும். கண் உலர்ச்சி எல்லாத்தையுமே குறைக்கும். ஸோ செவ்வாழையை கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கிறணும். அடுத்து 4வது நன்மையை பார்க்கலாம். இரத்த சோகைக்கு ஒரு தீர்வா செவ்வாழை இருக்குது. மயக்கம், திடீர்னு சோர்வு இதெல்லாம் சிலர் வீட்டில் நடக்கும். அதுவும் முக்கியமாக பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக சமயக்கட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அடுத்து ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு ரொம்ப டயர்டாக சோர்வாயிருவாங்க. சில சமயங்கள் மயங்கி கூட விடுவாங்க. ஸோ இந்த மயங்கி விழுகிறது எல்லாமே அனிமியாவுடைய அறிகுறி. ரத்தம் உடலில் கம்மியாக இருக்கிறதுனால அது ஏற்படும். ஸோ கண்டிப்பாக பெண்களுக்கு இரத்த சோகையை போக்குறதுக்கு தினமும் ஒரு செவ்வாழையை எடுத்துக்கிறணும். ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது எடுத்துக்கிற பொழுது ஹீமோகுளோபின் அதிகமாகும். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப செவ்வாழை வந்து ஒரு அவசியமான ஒரு பழமாக கருதப்படுது. அடுத்து 5வது நன்மை என்னன்னா, உடல் எடை மற்றும் ஜீரணம் இது 2க்குமே வந்து செவ்வாழை வந்து ஒரு சிறந்த பழமாக இருக்குது. உடலில் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செவ்வாழை பயன்படுது. நிறைய வயதானவர்களுக்கு என்ன ஆகும்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த உணவுகளை சாப்பிட்டாலும் செரிக்காது. எளிமையான உணவுகளை சாப்பிட்டால் கூட செரிக்காது. ஸோ அந்த அளவுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்க தினமும் ஒரு செவ்வாழை எடுத்துக்கிட்டால் போதும். இந்த செவ்வாழை எடுக்கும் பொழுது மெட்டபாலிசம் அதிகரிக்கும். ஸோ உடல் எடையை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையை நான் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க செவ்வாழையை தாராளமாக எடுத்துக்கிறலாம். அடுத்து 6வது நன்மைகளை பார்க்கலாம். எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாழை. செவ்வாழையில் வந்து கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே நிறைஞ்சு இருக்குது. இதனால் எலும்புகளை பலப்படுத்தவும் மூட்டு வலியை குறைக்கவும் முதியவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வயதானவர்கள் தாராளமாக ஒரு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். அடுத்து 7வது நன்மை என்னென்னா, ஆண் பெண் சக்தி தாங்க. இது வந்து பழங்காலத்திலே செவ்வாழையை வந்து ஒரு நேச்சுரல் டானிக்காக பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா,
அவங்களுடைய ஹார்மோன், அதாவது ஆண்களுக்கான அந்த டெஸ்ட்ரோஸ்ட்ரான் ஹார்மோனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு செவ்வாழை வந்து பயன்படுது. அதே மாதிரி பெண்களுக்கான ஹார்மோன்களை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஃபர்டிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் செவ்வாழை பயன்படுது. நிறையா சித்த மருத்துவங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணமான தம்பதிகள் குழந்தை இல்லாதவங்க இதை வந்து ஒரு மண்டலம் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்கள் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபுட்டாக இந்த செவ்வாழை இருக்குது. ஸோ ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செவ்வாழை பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னென்னா நல்ல தூக்கம். இதில் ட்ரைப்டோபன் மற்றும் செரட்டோனின் அப்படிங்கிற இதில் இருக்குது இந்த செவ்வாழையில். ஸோ இது இருக்கிறனால ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கும் மனசை அமைதிப்படுத்துறதுக்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் செவ்வாழை பயன்படுது. ஸோ வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு செவ்வாழை வந்து ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. அடுத்து 9வது ஒரு உணவு என்னென்னா மூளையுடைய செயல்பாடு தாங்க. மெமரி பவரை இம்ப்ரூவ் செய்கிறதுக்கும் கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கிறதுக்கும் இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த செவ்வாழை பழத்தை எப்படி சாப்பிடுவது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை காலையில் வெறும் வயிற்றில் அல்லது உணவுக்கு பிறகு சாப்பிட்றது மிகச்சிறந்தது. தினமும் ஒரு செவ்வாழை கண்டிப்பாக சேர்த்துக்கிடலாம். இதை வந்து பால் கூட சேர்த்து ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அது கூட ஹனியும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். ஆனால் அதிகமாக சாப்பிட வேண்டாம். அடுத்து வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சர்க்கரை அளவு ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையை பொறுத்தும் அதிகமாக இருக்கலாம், நார்மலாக இருக்கலாம், சில நேரம் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்றது மிகச்சிறந்தது. இல்லை நார்மலாக இருக்குது, அப்படியே சுகர் லெவல் வந்து சுகர் இருக்குது, எனக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரை வாழைப்பழம் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி செவ்வாழை சாப்பிட்டால் அலர்ஜி ஏற்படும் அப்படின்னு இருந்தால் தயவுசெய்து இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா ரொம்ப சோர்வாகவும் டயர்டாகவும் இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து 30 நாட்கள் இந்த செவ்வாழை பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இப்போ ரொம்ப எனர்ஜியாக, ரொம்ப சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க 55 வயசு மாதிரியே தெரில, ரொம்ப இளமையான வயசு மாதிரி ரொம்ப ஆக்டிவாக அவங்களுடைய எல்லா வேலைகளுமே இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய உடலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த செவ்வாழை. அவங்க ஃபுல் எனர்ஜியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த செவ்வாழை பழம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தினமும் உங்கள் உணவில் செவ்வாழையை சேர்த்துக்கிறங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.